இன்னைக்கு மு க ஸ்டாலினுக்கு வந்து ஒரு எளிமையான எதிரி இபிஎஸ் ஐயா இருந்தால் போதுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய பிரச்சாரம்லாம் ரொம்ப ஃப்ரீயாக போயிட்டு இருப்பாங்க. அவங்கள கூட்டம் பாருங்க, எங்கெங்கெல்லாம் போகிறாங்களோ ரொம்ப ஃப்ரீயாக பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு கிரவுண்டில் போட்டியே டிவிகேக்கும் டிஎம்கேக்கு தான். அதனால தான் எங்களுக்கு இவ்வளோ பெரிய கடுமையான அழுத்தங்கள். அதனால டிவிகே டிஎம்கேங்கிற ஃபைட் ஸ்டார்ட் ஆயிருச்சு. அந்த ஃபைட்டில் நாங்கள் வந்து பிரச்சாரம் பண்ணங்கிறதுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க, ரவுடிசம் பண்ணுறாங்க. அதை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அப்போ எங்களுடைய தலைவருக்கு போகும்பொழுது அந்த இடத்துல நாங்கள் கூப்பிடாத மக்கள், அளவுக்கு அதிகமான மக்கள் வரும் பொழுது பிரச்சனையாகி திருப்பியும் ஏதாச்சும் கரூர் இன்சிடென்ட் நடக்கணும் திமுகவுடைய மு க ஸ்டாலின் அவர்கள் நினைக்கிறார். இதை திருப்பியும் அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறார். நேற்று குளத்தூர் நடந்திருந்தா உடனே அதை அரசியல் பண்ணி அடுத்த 20 நாளைக்கு எங்களுடைய தலைவருடைய பிரச்சாரத்தை முடக்கிறது தான் திமுகவுடைய மிகப்பெரிய சதியே. ஸோ இந்த சதியை முறியடிச்சிட்டு நேற்று நாங்கள் பிரச்சாரத்தை பாதியிலே நிப்பாட்டிட்டு கிளம்பிட்டோம். அது மட்டும் இல்லாமல் நேற்று வில்லிவாக்கத்தில் ஒரு வேட்பாளர் அறிமுக கூட்டம் சாதாரண முறையில் ஜனநாயக முறையில் நடந்துகிட்டு இருக்கு. அதை பக்கத்தில் இருக்கிற ஒரு மேன்ஷனில் 2 பேர் பாட்டில் வச்சு அடித்து எங்கள் அம்மா மாதிரி இருக்கக்கூடிய வயசில் அவங்க முட்டியில் பட்டு மயக்கம் போட்டு விழுந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க. அது காவல்துறை நேற்று நைட்டு நாங்கள் வந்து மிகப்பெரிய போராட்டத்தை அனௌன்ஸ் பண்ணணும்னு சொன்னோன்னே ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் நேற்று நைட்டு இன்ஸ்பெக்டர் உத்தரவாதம் கொடுத்தாரு. இதை வந்து நாங்கள் வந்து இந்த மீடியாவில் சொல்கிறாங்க, சோசியல் மீடியாவில் சொல்கிறாங்களே இது மாதிரி வந்து அவங்க 2 பேர் நண்பர்களுக்குள்ள அடிச்சிட்டாங்கன்னு, அதெல்லாம் பொய்யான தகவல். இன்ஸ்பெக்டர் நேற்று நைட்டு எங்கிட்ட உத்தரவாதம் கொடுத்தது, நீங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை நாங்கள் எஃப்ஐஆரில் போடுவோம். இதில் அந்த ரூமுக்குள்ளே வந்து நிறைய பாட்டில் உடைக்கப்பட்டிருக்கு. நாங்கள் சிசிடிவி ஃபுட்டேஜை எடுத்துட்டோம். அதை நாங்கள் இப்போ வந்து மேடம் டீ கொடுத்துட்டு தலைமை தேர்தல் அதிகாரிட்டி அந்த ஃபுட்டேஜை வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். ரூமுக்குள்ளே எவ்வளோ பாட்டில் இருந்துச்சு, எவ்வளோ பாட்டில் உடச்சி உள்ளே வச்சுருந்தாங்க. இது வந்து இயற்கையாக உருவாக்குன மாதிரி திமுக வந்து செய்யுது. இல்லை, அது பிளான் பண்ணி உள்ள 4-5 பாட்டில் வச்சுட்டு உடச்சி ஆல்ரெடி அங்கே வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து நாங்கள் பதிவு பண்ணோம். அந்த 2 பேருடைய முகமும் எப்படி வந்து ஓடி வந்து அந்த மேலேருந்து வந்து தூக்கி எறிஞ்சாங்கிறத ஃபுட்டேஜை நாங்கள் உடனே எடுத்துட்டோம். ஏன்னா அது வந்து டெலீட் பண்ணிடுவாங்க அந்த லோக்கல் காவல்துறை. அது எடுத்து வச்சுட்டு மேடம்கிட்ட நாங்கள் வந்து அவங்கள தான் நம்புகிறோம். தலைமை தேர்தல் அதிகாரி தான் நாங்கள் நம்புகிறோம். இப்போ காவல்துறையை நாங்கள் எங்கள் அவங்க மேலே நம்பிக்கை கிடையாது. அதனால் அவங்ககிட்ட ஃபுட்டேஜை கொடுத்துட்டோம். உடனடியாக கைது செய்து அவங்க மேலே வந்து அட்டெம்ப்ட் மர்டர், பெண்கள் மேலே வந்து இந்த மாதிரி சார்ஜ் பண்ணியிருக்காங்கிறத எஃப்ஐஆர் போட சொல்லியிருக்கோம். இன்ஸ்பெக்டர் நேற்று நைட்டு உத்தரவாதம் கொடுத்தனால தான் நாங்கள் வந்தோம். ஸோ இந்த மாதிரி தமிழக வெற்றிக்கழகத்துடைய பிரச்சாரத்தில் எல்லா அணுகுமுறையும் ரவுடிசம் பண்ணுறாங்க. பாட்டில் போட்டு அடித்தா நெக்ஸ்ட் பெண்கள் வரக்கூடாது. ஏன்னா தமிழக வெற்றிக்கழகத்தோட பிரச்சாரத்தில் பெண்கள் தான் பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறதே. அந்த பெண்களை மிரட்டுறதுக்காகவே திமுகவுடைய அதிகாரிகள் இன்றைக்கி அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சிட்டி கமிஷனராக இருக்கட்டும், பழைய ஆஃபீஸர்ஸ் எல்லாமே மாற்றணும்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர்லேருந்து எல்லாமே மாற்றணும்னு சொல்லியிருக்கோம். பொதுவாகவே தேர்தல் நோட்டிஃபிகேஷன் வந்தாலே பழைய ஆட்சியாளர்களால் அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்ட எல்லா ஆஃபீஸர்ஸையும் வந்து அவங்க வந்து பணியிட மாற்றம் பண்ணுவாங்க. சில பேர் வேறு மாநிலத்துக்கு அனுப்பிச்சிடுவாங்க. இங்கே இருக்க சிட்டி கமிஷனர்லாம் வேறு மாநிலத்துக்கு அனுப்பணும். பழைய இன்டெலிஜென்ஸ் இருக்கக்கூடிய ஏடிஜிபியில் இருக்கிற லெவலில் இருக்கவங்கலாம் வேறு மாநிலத்துக்கு அனுப்பணும். இதெல்லாம் எங்களோட கோரிக்கையை நாங்கள் சொல்லியிருக்கோம். தலைவர் தான் அந்த கோரிக்கை வச்சார், அதை நாங்கள் கொடுத்துருக்கோம். இதே கோரிக்கை ஆல்ரெடி ஒரு 4 நாளுக்கு முன்னாடி தலைவரே வந்து கொடுத்தாரு. அதே கோரிக்கை நாங்கள் திருப்பி சொல்லியிருக்கோம். வில்லிவாக்கத்துக்கு அப்புறம் இந்த கோரிக்கை சொல்லியிருக்கோம். 2வது, நாளைக்கு நாமினேஷன் முடிச்சுட்டு தமிழ்நாடு முழுவதும் எங்களுடைய தலைவர் ஒவ்வொரு சாலை வழியாக மக்களை சந்திக்க போகிறாரு, பேச போகிறாரு. அதுக்கு தமிழகம் முழுவதும் தலைவருக்கு பாதுகாப்பும் தலைவரை பார்க்கக்கூடிய மக்கள் பாதுகாப்புக்கும் காவல்துறை தான் பொறுப்பு. காவல்துறையோடு சேர்ந்து நாங்கள் வேலை செய்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். அப்படி தான் சேலத்தில் வேலை செஞ்சோம், அப்படி தான் ஈரோடில் வேலை செஞ்சோம். இப்போ நடந்த பெரம்பூரில் கூட நாங்கள் காவல்துறையோடு சேர்ந்து பயணித்தோம். அதனால் வந்து நாங்கள் அந்த எல்லா விதமான போலீஸ் ப்ரொடெக்ஷனையும் மக்களுடைய பாதுகாப்புக்கு சாலைகளை வந்து அந்த 1 மணி நேரம் முடக்கி ஒரு ஃப்ரீ ஜோன் ஆக்கணுங்கிறது நான் கேட்டோம். கண்டிப்பாக நாங்கள் உங்களுடைய கோரிக்கையை நாங்கள் நிறைவேற்றோன்னு வந்து மேடம் சொல்லியிருக்காங்க. நிறைவேற்றணும் நம்பிக்கையோடு நாங்கள் வந்து நாளைக்கு எங்களோட தலைவருடைய பிரச்சாரத்தை நாங்கள் தொடங்குறோம். அதிமுக வந்து எளிமையா பிரச்சாரம் பண்றாங்க, எல்லா இடத்துலயும் எளிமையா போய் பாக்குறாங்க. ஆனா தாவேக்காக மட்டும் இந்த மாதிரியான ஒரு வரைமுறை இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? திமுகவோட முதன்மை எதிரி அதிமுக வந்து நீங்க நினைக்கிற வந்து மேடம் ஜெயலலிதா அம்மா இருக்கிற வரைக்கும் தான். அம்மா ஜெயலலிதா அம்மா எப்போ இருந்தாங்களோ தொடர்ந்து அதிமுக 3 தேர்தல்களில் 10 தேர்தல்கள் மேலே தோல்வி விட்டு இன்னைக்கு மு க ஸ்டாலினுக்கு வந்து ஒரு எளிமையான எதிரி இபிஎஸ் ஐயா இருந்தால் போதுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய பிரச்சாரம்லாம் ரொம்ப ஃப்ரீயாக போயிட்டு இருப்பாங்க. அவங்கள கூட்டம் பாருங்க, எங்கெங்கெல்லாம் போகிறாங்களோ ரொம்ப ஃப்ரீயாக பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு கிரவுண்டில் போட்டியே டிவிகேக்கும் டிஎம்கேக்கு தான். அதனால தான் எங்களுக்கு இவ்வளோ பெரிய கடுமையான அழுத்தங்கள். அதனால் டிவிகே டிஎம்கேங்கிற ஃபைட் ஸ்டார்ட் ஆயிருச்சு. அந்த ஃபைட்டில் நாங்கள் வந்து பிரச்சாரம் பண்ணங்கிறதுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க, ரவுடிசம் பண்ணுறாங்க. அதை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அதுதான் எங்களோட கோரிக்கை. சார், மற்ற கட்சிகள்ல தொண்டர்கள் வந்து ஒழுங்குபடுத்துறாங்க, அவங்க கட்சியிலேயே டிவிகேல அப்படி பண்ண மாட்டாங்கன்றது குற்றச்சாட்டா இருக்கு. இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். மற்ற கட்சிகள் தொண்டர்களுங்கிறது கிடையாது.
இன்னைக்கும் சொல்றேன், லேட்டஸ்டா நடந்த திருச்சி மாநாடு எடுத்துக்குவாங்க. முதலமைச்சர் உருவாக்கின மாநாட்டில் காசு கொடுத்து கூட்டிட்டு வந்தாங்க. அதுலயும் கிரௌடு கிடையாது, எல்லாம் 300 ரூபா கொடுத்து எங்களுடைய இதுல நாங்க திரும்பி பதிவு பண்ணோம். கொளத்தூர்ல 200 பேத்துக்கு மேல கூப்பிடாதுங்கிறது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தோம். எங்களுக்கு கூட்டத்தை கூட்டிட்டு வந்து காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுடைய தலைவர் பேசும் பொழுது 5 கோடி பேர் பார்க்குறாங்க. அன்னைக்கு கொளத்தூர்ல லைவ் போயிட்டு இருக்கும்போது 15 மில்லியன் பார்த்துட்டு இருந்தாங்க. எங்களுடைய பிரச்சாரம் டிவிலையும் யூடியூப்லையும் சோசியல் மீடியாவில் போனால் போதும் தான் எங்களுடைய பிரச்சாரம். வீட்டுக்குள்ள இல்லாமல் வெளியே வந்து அவர் பேசணும், அப்படிதான் தலைவர் நினைக்கிறார். ரோட்டில் நடந்து பேசணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அவர் ரோட்டில் நடந்தால் என்ன பிரச்சனை வருங்கிறது நீங்களே பார்த்துருப்பீங்க. கொளத்தூர் என்னாச்சுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. முதலமைச்சர் தொகுதியே இப்போ ட்ரையல் ஆகிட்டு இருக்கு. 50,000 பேருக்கு மேலே உள்ள ஓடி வர பார்க்குறாங்க. ஸோ இந்த இன்சிடென்ட்ஸ் தொண்டர்கள் கிடையாது. நீங்க வேணா போய் நீங்க மீடியா லைவ் பார்த்துட்டு இருக்கீங்க. எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள், மக்கள் ஓடி வராங்க, பெண்கள் ஓடி வராங்க. இவங்க எங்க தொண்டர்கள் கிடையாது. லாரியிலயோ டிரான்ஸ்போர்ட்லயோ கூட்டிட்டு வந்து நாங்க 5000 பேர் 50,000 பேர் நிக்க வைக்கல. திடீர்னு பெண்கள் வரும்போது எங்களுக்கு எங்கிருந்து வராங்கன்னு தெரியல. அப்ப அவர் நிக்கக்கூடிய 4 ரோடையும் பிளாக் பண்ணி நீங்க நிப்பாட்டிட்டீங்கன்னா அந்த கிரௌட் அந்த இடத்துல ஜாம் ஆகாது. இதுதான் நாங்க அப்பையிலிருந்து ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஆனா சாலைகளை பிளாக் பண்ண மாட்டேங்கிறாங்க. சில எஸ்பிகள் பண்றாங்க, சில கமிஷனர் பண்றாங்க. திமுக மாதிரி இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலினுடைய முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு காவல்துறை திடீர்னு 0 கிளியரன்ஸ் ஆயிட்டா எங்களால் என்ன செய்ய முடியும்? கொளத்தூர்ல பாத்தீங்கன்னா 0 கிளியரன்ஸ், 0 போலீஸ். இதுதான் எங்களுடைய பிரச்சனை.